तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् वासुदेवाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् शिवाय 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 राम 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 பார்த்தீங்கன்னா ஊசி போடுறது இருந்தாலும் உடம்பு சரியில்லை. மனைவி சாமி பார்த்தீங்கன்னா மாத்திரலாம் கொடுத்து வழி அனுப்புகிறாங்க. கொடுக்குறா மாத்திரை கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அரியலூரில் போர்ட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த போர்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா வீரபத்திர கோயில் சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து மாலை அணிந்தது. இவருக்கு கன்னி பூஜை, முக்கியமாக இவர் வந்து ஃப்ரெஷர் அப்படின்னா கன்னிசாமி. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் கன்னி பூஜை நடந்தது, இங்கே தான் மஞ்சள் பூஜை நடந்தது, மாலை போட்டது, இழுபறி கட்டினது எல்லாமே ஒரே கோயில். அந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரபத்திர கோயில், கோர்ட் வாசலுக்கு பக்கத்தில். நாங்கள் போக வேண்டிய வண்டி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். வண்டி வெளில ரெடியாக இருக்குது, குருசாமியும் ரெடியாக இருக்காரு, பக்தர்களும் வந்து ரெடியாக இருக்காங்க. சாமி சார் எங்களை வழிநடத்தி போகிற குருசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அந்த குருசாமி என்ன சாமி இன்னும் டைம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு கிளம்பானீங்க, மணி 11 ஆயிடுச்சு சாமி. என்ன கணக்கு இது? 1:30 மணிக்கு தான் நம்ம வழக்கமாக கிளம்புறது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, வாங்க போகலாம். எப்போதும் டைம் ஆகிடும். சாமி சரணம் வாங்க. ஓகே சாமி, இடுமுடி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இடுமுடி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து குருசாமி வந்து மொழி எடுத்துட்டாரு, இடுமுடி கட்டிட்டாரு. அவ்வளோதாங்க, பரபரப்பாக கிளம்பிட்டோம். இடுமுடி கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். உங்களோட இது எல்கேண்ணா இதா புரியல. பேரை பாருங்க. எல்கேண்ணா இது பாருங்கண்ணா. சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சாமி சரணம். இனியா 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 இதான் நம்ம போகிறேன் வேணாம். இதேதான் புதுசாக டைம் வச்சுருக்காங்க. நேராக எங்கே போகிறோன்னா சொல்லுங்கள், எனக்கு மறந்துச்சு. அடுத்த ஸ்டாப் கோவில்பட்டி கிளம்பிட்டோம். இப்போ நேராக நைட்டு குற்றாலம் கோவில்பட்டி 4 மணி 5 மணிக்கு கிளம்பிடுவோம். பிள்ளையார்பட்டியா கோயில் ரெண்டே சரி ஏதோ ஒன்று. சரி, நைட்டு குற்றாலம் போயிடுவோம். குற்றாலத்தில் ஸ்டே காலையில் குளிச்சுட்டு நேராக நம்ம கேரளா போயிடுவோம். கேரளாவில் போயிட்டு மற்ற விழாக்கெல்லாம் கண்டினியூ ஆகும். இந்த வண்டியில் போகிறோம். அருவியா இருக்கு. மினிமம் ஸ்பீடு எவ்வளோ? மினிமம் ஸ்பீடு 40-50 தான். மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு 70-80 வரைக்கும் போவோம். ஓகே, இதுதான் தேவையில்லாத பேச்சு, அதனால் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக மணி 11 ஆயிடுச்சு. 11 ஆச்சு. 11 மணிக்கே வந்து வண்டி எடுத்துன்னு சொன்னாங்க. இன்னும் கிளம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் பையெல்லாம் தூக்கிட்டு ரெடியாக இருக்கும். ஆனால் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கிளம்புறது இன்னும் ½ அன் ஹவரில் கிளம்பிடுவோம் நினைக்கிறேன். எப்படியும் போகும்போது எல்லாத்தையும் என்ன ப்ராப்ளம் தெரியல. இன்னும் நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்பா சிரிச்சிட்டு இருக்காரு. அதனால் இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு டாட்டா காமிச்சிருக்கேன். டாட்டா காமி ரெடி. கொடுத்தாச்சு. என்ன சாமி பண்ணுறீங்க? பயணம் இனிதே ஆரம்பிக்கிறதுக்காக சாமி கேட்ட மாலையை வண்டி வாகனத்துக்கு இருந்து ஒரு பாதுகாப்புக்காக சொல்லியது. இது வந்து வண்டிக்கு பாதுகாப்பு வளையமா? ஆமாம், இதுதான் ஃபீல்டு.
ஓ சாமி சாமி எனக்கு டவுட்டு சூளத்தை சுத்த சொன்னாங்க சுத்தீங்களா? கரெக்டாக கடைசியாக சொன்னாங்க சுற்றிட்டேன். சுத்திட்டியா? சுற்றிட்டேன் சாமி. நீங்கள் மட்டும்தான் சுற்றல. என்ன ஒன்று எதாவது ஆயிடுச்சுன்னா கரெக்டாக சொல்லிவிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் சொல்லிடலாம். ஓகே ஓகே சாமி என்ன சாமி சாமி மாலை கட்டிட்டு இருந்தீங்க, எப்போ வந்து உட்காந்தீங்க? அந்தாண்ட சைடு பேர் எந்த இருங்க இப்போதான் ஏறணும் உடனே இறக்கி விட்டீங்க. அதுதான் சொல்ல வரேன், அதை தான் பேச வரேன். எந்த சாமியை நம்ம கும்பிட போனாலும் முதல்ல யாரை கும்பிடணும்னா விநாயகர். ஸோ நம்மளோட பயணத்தை வந்து விநாயகர் கோயிலில் ஆரம்பிக்கிறோம். இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். அரியலூரில் பார்த்திங்கன்னா வாரணாசிங்கிற ஒரு இடத்துல இருக்க விநாயகர் கோயில். ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சாமி கும்பிட்டு வாங்க நம்ம பயணம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னை கடைசியாக சாப்பிடுன்னு சொன்னாங்க. பரிமாறி ஏன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கணுமா, அவங்க வந்து உட்காந்துருப்பாங்களாம். தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஆல்மோஸ்ட் பட்டுக்கோட்டை ரூட்டில் ஓரமாக நிறுத்தி சாப்பிட்டுட்டு ஒரு பழைய கோயிலில் முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். போகலாம். இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டுருக்காங்க. அப்படி நாங்கள் வேனுக்கு போவோம். நம்ம கேமராமேன் இப்போ தான் சாப்பிட்றாரு. அந்த கேமராமேன் மூஞ்ச கொஞ்சம் காமிச்சாரு. என்ன யூடியூப்பில் போய் கேமராமேன் எடுத்து கேமராமேன் ப்ரோ, கேமராமேன் ஹாய் சொல்லுங்கள். கேமரா நானா ஃபஸ்ட்டு இது முடிகிற வரைக்கும் ஒரு கேமராமேனாக மாட்டார். மணி 4:30 ஆச்சு. எப்போ கிளம்பணும் நம்ம? கரெக்டாக 11:45. 4 மணிக்கு பிள்ளையார்பட்டிலேருந்து இறக்கி விட்டாங்க. காதர் பாஷா படத்தை போட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் இடையில கொஞ்சம் தூங்கிட்டோம். நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஜாலியாக வந்தாங்க. என் அசிஸ்டன்ட் கேமரா பார்க்குறீங்களா? கேமராமேனை அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கார் பாருங்கள், இவர் தான் ஒரிஜினல் கேமராமேன். யாருக்கார் பாருங்கள், அவர் தான் ஒரிஜினல் கேமராமேன். அவர் தான் ஃபோன் எடுத்துட்டா இல்லையவா ப்ரோ, அப்படியே வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிள்ளையார்பட்டி வந்து இப்போ தான் ரோல் பண்ணுறேன். சொல்லுங்கள். 1000 ஒரு படத்துக்கு சொல்லுங்கள் போகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க பிள்ளையார்பட்டியை. பிள்ளையார்பட்டி யாருக்குமே தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோல் தான் சொல்லுங்கள். ஹெட்லைட் பண்ணி விட்டு கூட பிள்ளையார்பட்டி சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக வண்டி எங்கே நிற்காது, குற்றாலம் தான் நிற்கும். சரி, தரிசனம் தரிசனம் இதான் முதல் தடவை வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வெளில வந்துருக்கோம். என்ன போக வேண்டியது கன்னிசாமி. நான் வந்து ராசி லாஸ்ட்ல அவர் எந்த குடிக்கா நீங்கள் முடியும். கன்னிசாமியை இது ஒரு கன்னிசாமி. நம்ம மாலையெல்லாம் அழகாக அலங்கரிச்சிருக்கோங்க.
இங்கே தெரியுதா? என் மாலை எங்கே கட்டினீங்க? இதுவா? உங்கள் மாலை எதிரெலாம் கண்டுபிடிக்க முடியாது, இதை காட்டுங்க. ஸோ இதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த ஸ்பாட்டில் போகல இது எதுவும் இருக்காது. ஏன் காற்றுல போடிடுமா? நோ. ஆடுகள் மாடுகள் அனைத்தும் வந்து இதை உணவாக உன்றுவிடும். ஸோ இது எங்கே சாப்பிட்றாங்கன்னு பார்த்துருவோம். சரி, இங்கே வாங்க. இந்த ஃபோட்டோவில் முதல்ல இவரை பார்த்துட்டோம். ஆமாம். இவரை எப்போ பார்க்க போகிறோம்? இவரை வந்து 2ஆம் தேதி. அவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே அவரை அதை சிம்பாலிக்காக தான் இந்த ஃபோட்டோ மாட்டிருக்கீங்க. ஆமாம், அது உறுதுணை. ரெண்டு பக்கமும். ஓகே. எதுக்காக மாலை வந்து கார்த்திகை ஒன்றே போடுவாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ சின்ன பாதையில் போகிறனால அது உங்களுக்கு தெரியாது. பெரும்பாதையில் போகல அதோட விளக்கங்கள்லாம். அதான் அந்த விளக்கத்தை கேட்கலாம் தான் இருந்தால் அதுக்குள்ளே நம்ம காதர் பாஷா இன்னும் முத்துராமலிங்கத்தை படத்தை போட்டாங்களா? அதனால பிள்ளையார்பட்டி வந்து விநாயகர் கோயிலுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறப்புன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. ஏன் சிறப்புன்னு? சிறப்பான தரிசனம் கிடைச்சது இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா எப்பொழுதுமே நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து கன்னிசாமி தான் முதல் தடவை வராதுங்க. நாங்கள் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பிடிச்சான்னு உள்ளே போவோம். ஆனால் இன்னைக்கு தான் இந்த செகண்டில் சாமி பார்த்துருவோம் வெளில வந்துருந்தோமா. ஆனால் இன்னைக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே டைம் வந்து நல்லா போகும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 மணி நேரம் தள்ளி வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா நியூ இயருக்கு கூட்டம் வரும். ஸோ இந்த பிள்ளையார்பட்டி என்ன ஃபேமஸ்? 9 கோள்கள் கொண்ட கோயில் இது. ஃபேமஸ் தான் ஞாபகம் வருது. உலகத்தில் 8வது அதிசயம் தான் இருக்கா? அது தெரியலங்க. 8வது அதிசயத்தை பற்றி சொல்லணும்னா இருக்குது, வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்பயே சொல்லிட்ட சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ 9 கோள்கள் சுவாரஸ்யம் ஞாபகம் வருது. இன்னைக்கு நைட்டு நியூ இயர் நைட்டு அடுத்த லொக்கேஷன் என்னவா இருக்கும் கொஞ்சம் க்ளூ. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகல. நியூ இயருக்கு அங்கே தான் ஹால்ட்டு. அதாவது நாங்கள் தூங்கி எழுந்திருக்கிற இடம் அங்கே தான். அது என்ன இடம்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடுவீங்க. ஸோ அது தள்ளாமல் போகணும்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த இடம் எங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க. அந்த இடம் போகலாமா, அலோடு இருக்கா இல்லையான்னு தெரியல. கண்டுபிடிச்சிருவாங்க ப்ரோ. அவங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லை நீங்கள் சொன்னோடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. கேரளாக்குள்ளே எவ்வளோ இடம் அலோடு இல்லாமல் இருக்குது. அப்படி வரீங்களா? ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரைக்கும் இப்போ நிறைய ராமேஸ்வரம். சரி, தமிழ்நாடா கேரளா? ராமேஸ்வரம், தூத்துக்குடி, எங்கெங்களே இடம் இருக்குல்ல. நீ என்ன நினச்சிட்டீங்க? அதாவது நம்மளோட பயணம் தான் இந்த வழியில் போவோம். நிறைய பேர் எங்கெங்கேயும் சுற்றிட்டு போவாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. மணிலாம் அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்களே, அது வந்து 3 வருஷம் வந்து நீங்கள் மாலை அணிவிச்சால் 3ஆவது வருஷம் நீங்கள் மணிகண்ட சுவாமி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அந்த மணியை வந்து நீங்கள் கட்டிட்டு போகணும். கோயிலில் போய் அதை கட்டிடுவீங்க. அதுதான் மணிகண்ட சுவாமின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் 2 கன்னிசாமிங்கனால இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த மணியை வந்து. ஸோ இங்கே உங்கள் மணி எங்கே? நாங்களாம் அப்போவே கட்டி முடிச்சாச்சு. அந்த வருஷம் மட்டும் போட்டு கட்டிட்டு அங்கே கோயிலே போய் கட்டிடணும். நீங்கள் கட்டுறக்குள்ளே பாருங்கள், நீங்கள் கட்டி முடிக்கிறதுலேயே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்? அதுதான் அதை எடுத்து போய் அவங்க கட்டினாங்கன்னா பிஸ்னஸ் கிடையாது. எடுத்து போய் கட்டினா அவங்க வீட்டில் இருக்க குறைகள்லாம் குழந்தை செல்வம் இந்த மாதிரி தான் எடுத்து. இப்போ நம்ம இப்போ போகிறோமே ஏதாவது இந்த மாதிரி பண்ணணுமா? நீங்கள் எடுத்துப்போம். உங்களுக்கு ஏதாவது குறை அங்கே மணியை வச்சுருக்கவங்க பிடிங்கி ஏதாவது கட்டணுமா? கட்டலாம். நீங்கள் கட்டக்கூடாது. கட்டினா தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். ஓகே. ப்ரோ ஆத்துங்க ப்ரோ. எதிரியாத தெய்வனோட சஞ்சீதை பிடிச்சி ஆத்துங்க. தம்பளைன் வைக்கிறது இல்லையா இன்னைக்கு? எங்கே போகிறோங்கிறது சஸ்பென்ஸு. பட் அந்த இடத்துக்கும் நம்ம இருந்த இடத்துக்கும் நடுவில் இப்போ இருக்கோம். ஆமாம், மீனாட்சி பவானுக்கு நேர் ஆப்போசிட்லேருந்து சாமி என்ன சொல்லுங்க எனக்கும் புரியல, பார்க்குறவங்களுக்கும் புரியாது கண்டிப்பாக. மீனாட்சி பவான் சைவமில் இருக்கும். சைவமுக்கு ஆமாம், இது வந்து 5க்கு வந்து 4.5 சரியான ரேட்டிங் உள்ள. இந்த பிளேஸ் வந்து பக்கா க்ளீனாக நீட்டாக பியூர் வெஜ்ஜு பக்காவாக இருக்குது. எல்லாமே மாலை போட்டு வரவங்களும் சரி, மாலை போடாமல் வரவங்களும் சரி. ஆமாம், இந்த வெஜ்ஜுக்காக இருக்கிறவங்க வந்து இங்கே குடிக்கலாம், சாப்பிட்லாம். லொக்கேஷன் கரெக்டாங்கடா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வீடு தராங்க. சரி, மீனாட்சி பவன் போடுங்க. இது என்ன ரூட்டு? இது தென்காசி ஹைவே. தென்காசி ஹைவேன்றப்பல அப்போ மீனாட்சி பவன் போட்டு இதை வந்து கட் பண்ணிடுவோம் எப்படியும். ஏன்னா போகிற இடமும் அதுதான். ஐயோ
காரணத்தை கொண்டும் எதனாலும் பிரிக்க முடியாது. ஆ இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? எங்கே இருக்கோம்? எங்களுக்கே தெரியாது. கல்லூரணி கல்லூரணி. நெட்டில் இப்போ தான் பார்த்தாங்க. கழுகு மலை பரவாயில்ல. அடுத்த இடம் எங்கன்னு சொல்லலை. அது இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்கு. கழுகு மலை அப்படி இல்லை. என்ன அந்த இடம் உனக்கு என்னன்னு தெரியாது தானே? இல்லைங்க, நாங்கள் போகிற இடத்துல சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். ஐயோ தெரிஞ்சா நீ முன்னாடியே சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, 10 பறவை பறக்குது, 40. அதை சொன்னால் கண்டுபிடிச்சுவாங்க. கோயிலுக்கு போகிற எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது என்ன சொல்ல போகிறோம்னா என்ன சப்பாத்தியா? கழுகு மலையில் கழுகு இருக்குமா, மலை இருக்குமா? கழுகு மலை ஏன் பேர் வந்துச்சுன்னா, நீ படிக்கிறதா ஒரு காலத்தில் வந்து இதை விளக்கமாக யூடியூப்ல வரது பார்த்துட்டு வந்து போறாங்க. இப்போ வேறு பார்த்தியா கூகுளில் விக்கிபீடியாவில் பார்த்துருப்பேன் தெரியும். இதெல்லாம் தெரியலன்னு இருப்பியா? கழுகோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா அந்த மலையோட சிறப்பு அம்சம் உங்களுக்கு தெரியும். வடிவேல் ஒரு படத்துல முருகன் தெரியுறாரா? தெரியுறாரு. தெரியலையே, அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்ல வந்துருமா? அப்படி கிடையாதுங்க. யாராவது கழுகு பற்றி தெரியுமா? அவங்களும் கழுகு பற்றி தெரியும். கழுகு வந்து உயரத்தில் பார்க்கும் மட்டும் என்ன ரஜினி ரசிக்கிற? இது நகைச்சுவைக்காக கேட்குறீங்க, சொல்ல முடியாது. இல்ல ரஜினி ரசிக்கிற. கழுகு மலை இருக்கு, காக்கா மலை இருக்கு. அதாவது கழுகு தன்னுடைய வலுவை வந்து இறக்கக்குள்ள வந்து வலுப்படுத்தும். அது போல அந்த ஏரியா தக்காளி கொடுப்பா, சாப்பிடுப்பா. எதுக்கு மூச்சு கட்டி பேசிட்டு இருக்க? கேமரா ஓடிட்டு இருக்கா? மனசுல பேச. காலையில சப்பாத்தி வைப்பா. சப்பாத்தி தொக்கு. இப்போ சொல்லுங்க. சப்பாத்தி நாள் 1 இரவு நேரம் இரவு சாப்பாடு கொடுக்கணும். இரவு 9:38. சாப்பிடுங்க ப்ரோ. அந்த என்னது எங்க குருசாமி வந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. ஆனால் இன்னைக்கு பசியில் வந்து சாப்பிட்டாரு. முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நம்ம இட்லி வாங்கிக்கலாம். அட பசிதுப்பா. அப்புறம்ப்பா வந்து சாப்பிட்டோம்ப்பா. எங்கப்பா சாப்பிட்டீங்க? நம்ம தான் சாப்பிட்டோம். வேனுக்கும் பசிக்குமே அப்படின்ட்டு டீசல் போட்டோம். எங்கே போட்டோம்னா அன்னலட்சுமி. அன்னலட்சுமி அது எங்கேயா இருக்கு? ஹச்சிபீனில் இருக்கு. ஓ இங்கே இருக்கா? ரைட்டு. ஆமாம், வானரமுட்டின்னு போட்டிருக்கு. வானரமுட்டியா? ஆமாம் ஆமாம். மேப்பில் வந்து ஊர் வந்து வானரமுட்டி, மேப்பில் வந்து கல்லூரணின்னு போட்டிருக்கு. ஆமாம், எல்லாம் யார்கிட்ட சொல்கிறீங்க? கழுகு மலைக்கு போயிட்டு இருக்கோம். அது வந்து ஃபியூஜி ஃபிலிம் சொல்லிட்டு இருக்கு. ஃபியூஜி ஃபிலிம் அது எங்கே இருக்கு? ஃபியூஜி ஃபிலிம் அப்படியே அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கு. அது லென்ஸுக்கு பின்னாடியா? லென்ஸு இங்கே இருக்கு, ஆமாம் அதுக்கு மேலே பின்னாடி நான் இருக்கேன். இதெல்லாம் வந்து காமெடியாகவே இல்லை. ரைட்டு, இது வந்து கட் பண்ணிடுவோம் எப்படியும். சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். சப்பாத்தி தொக்கு தான் நல்லா இருந்துச்சு, தக்காளி தொக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சஸ்பென்ஸ் லொக்கேஷனுக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கி போயிடுவோம். அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த லொக்கேஷனை ரிவீல் பண்ணுறோம். ஓகேவா? ஃபியூஜி ஃபிலிம் கெட் ரெடி கட்டா. அப்புறம் பரவாயில்ல, ஒரு நெகிழ்ச்சியான தருணம் என்னென்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு நம்ம தளபதி படத்தோட அடுத்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆனிச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட்டு வெங்கட் பிரபுவோட ஃபேவரட் ஹீரோன்னு போட்டாப்ல. என்ன ப்ரோ ட்ராவல் விளாக் எடுக்கிறன்ட்டு கடைசியாக மூவி விளாக் இங்கே போயிட்டீங்க? எல்லாத்தையும் போடுவோம். அங்கே பாரு அந்த 20 டயர் அதில் 20 பேர். ஓ, அடுத்த வேனோட இதுக்கு போயிட்டீங்களா? அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கண்டென்ட் கிடைக்கலாம், வே டு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி மாறிடுறது. கிளம்புவோம் வாங்க. நம்ம அங்கே பார்க்கிங் இருக்குல்ல, பால்ஸ் போடுறதுல அங்கே ஏற்றி விட்டு அங்கேயே தூங்கிட்டு அப்படியே பேசிட்டு மணி 12:30 ஆச்சு. ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கோம்? அதுதான் சஸ்பென்ஸ் ப்ரோ. சஸ்பென்ஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்கோம். பரவாயில்ல, ரூம்லாம் போட்டாச்சு. அந்த ரூம் வந்து வீடாகவே எடுத்துட்டாங்க. அது வந்து மொட்டை மாடியில் இருக்கு அவனுக்கு. அப்படியே அந்த மொட்டை மாடிலேருந்து அந்த வியூவை காட்டுறாங்க.
பசங்களாம் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க கீழே. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லாம் காட்டு சூப்பராக இருக்கு. அதுதான் நம்ம வேனு. என்ன ஊருன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன ஊருங்கிறதே சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. அந்த இடத்துல தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் நியரில் இருக்கும். ஓகே சரி, இங்கே வாங்க. சரி, அந்த வீடை கொஞ்சம் பார்க்குறீங்களா? இப்போ நம்ம தார்பாய் போட்டு படுத்துடலாம் வாங்க. பத்து பேர் படுத்துக்கலாமா? ஓகே, இதுதான் நம்ம பெட்டு. இங்கே அப்படியே ப்ரோ பேசிட்டு படுங்க ப்ரோ. அப்படியே படுத்துங்க. இங்கே கேமராமேன் ஒருத்தர் இருக்கேன் ப்ரோ. அப்படியே படுத்துங்க. ரைட்டு. இப்போ இந்த ஹாலை மட்டும் தான் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இப்போ டாப் லைட்டிங்கு அழகாக வார்ம் லைட்டிங் சாமி கோயிலுக்கு வந்து லாகு போடுங்க சாமி. அழகாக இங்கே வாங்க. சூப்பராக இருக்கு. இது ஹோட்டலாக இல்லை வீடாக அளவுக்கு இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் 2 ரூம்ஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வேணா ரூம்ஸ் கூட படுத்துக்கலாம். நாங்கள் எங்கேஜ்டு எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு எங்கேஜ்டா? ஆமாம், நம்மளுக்கு அலோவ் பண்ணது வந்து இந்த தார்பாய் தான். அழகாக படுத்து தூங்கிடலாம். காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம சஸ்பென்ஸ் பாட்டுக்கு ஆமாம், எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எழுப்பிட்டு வந்து படுத்து வச்சு சுத்தமாக தூக்கம் வரல. திடீர்னு காலை எழுப்பி மாட்டுறாங்க. அதான் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இப்போ பயங்கரமான ஊடாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது வீடு. டாப் டு பாட்டம். அங்கே போடணும்டா, குளிச்சுட்டு போட்டுருக்கலாம்ல. அதுதான் சஸ்பென்ஸ். 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. 4:45 வண்டி எடுத்துட்டாங்க. சஸ்பென்ஸான லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போதான் அச்சம் யாரையும் உளுத்தம்புல பார்க்க முடியும். இல்லை நேரம் அப்படியே அப்புறம் நம்ம இது போகிற மாதிரி எரிமீர் வழி எல்லா பாதியும் பார்க்கணும். ப்ரோ, திஸ் இஸ் கால்ட் நியூ இயர் ஜாம். நியூ இயர் ஜாம். ஆமாம், நியூ இயர் ஜாம். இறங்கிடும் கிறிஸ்டாவோட டிராஃபிக் ஜாம். ஸோ வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 4 மணி நேரம் கூட தூங்க விடல. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நேராக 4 மணிக்கு குளிக்க போகிறோம். அந்த இடம் தான் நம்ம ஆவலாக இருக்க இடம். எங்கேன்னு போக மணி 5 ஆச்சு. 4 மணி நேரம் தெரியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது சன் டிவி செய்திகளுக்காக மீண்டும் சுகுமார். சாமி, என்ன பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது வேனில்? சாமி போயிடுச்சிங்க முன்னாடியே. போயிட்டாங்க. எங்கே? எல்லாம் இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியா? எதில்? பைக்லையா? போயிட்டாங்க. ஓ, நடைபயணம். தூங்க மாட்டாங்களா அவங்களாம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சொல்லக்கூடாத விஷயம் செய்து கொண்டு இருந்தார்கள் சாமி. ஓ, கட்டு விளையாடுறது சார். ஏடா கீழே லெஃப்ட் சைடில் இருக்குமே. ஃபுல்லாக கிடக்கு. என்ன சாமி, குளிச்சிட்டீங்களா? குளிச்சாச்சு. எப்படி இருக்கு? இதுதான் அந்த சஸ்பென்ஸ் வெக்கேஷனா? ஓ ஆமாம் 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 ஆமாம். என்ன உங்கள் வாயில சொல்லிடுங்க, என்ன லொக்கேஷன்? இதுதான் குற்றாலம் நீர்வீழ்ச்சி. ஸோ சஸ்பென்ஸாக அவங்கள வந்து கூப்பிட்டு வந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் குற்றாலம். 4:30 மணிக்கு குளித்து
ஃப்ரெஷ் ஆயாச்சு. உண்மையாலுமே இவங்கெல்லாம் புதுசு, இந்த டைமில் இங்கே வந்து குளிக்கிறது ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இல்லை அப்படியே ஹீட்ரு போட்டு தண்ணி எடுத்து சுட வச்சா அப்படி இருக்கு அந்த மாதிரி. ஆமாம், அந்த சேலஞ்சை விட நீங்கள் கூட்டத்தில் நின்று குளிக்கிறது தான் பெரிய சேலஞ்சு. 3 பசங்களை குளிக்காமல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாரு. ஆமாம், அதுதான் பெரிய சேலஞ்சு. ஸோ இந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களோட உடலில் இருக்க தோல் நோய் மற்ற அனைத்து நோய்களும் போயிடும். நிறைய அணுகவும் டாக்டர் திரு. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கும்னு கடைசிக்கு பேரை சொல்லவே இல்லையா? கண்டுபிடிச்சிப்பாங்க இல்லையா? அதே தான் குற்றாலம். குற்றாலத்துலேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்தது எங்கன்னா கண்டிப்பாக கேரளாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்டரை கிராஸ் பண்ணிடுவோம். பார்டரை கிராஸ் பண்ணிடுவோம். அங்கே எங்கே கிராஸ் பண்ணுறோமோ அங்கே சாப்பிட்ற இடத்துல வீடியோ போடுவோம். சாப்பிட்ற இடத்துல சாமி தரணும். சன் டிவி செய்திருக்கா மீண்டும் சுகமாக. இத்துடன் குற்றால நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. குட்டி சாமிகள் இங்க பாருங்க. குட்டி சாமிகள், தீபிகா சாமிகள், சஞ்சய் சாமிகள். சாமி குற்றாலம் முடிஞ்சிச்சு. அடுத்து எங்க சாமி? அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு குற்றாலம் பிள்ளையார்பட்டி திருப்தியாக முடிஞ்சது. அச்சங்கோயிலாயா? அச்சங்கோயிலா? இல்ல அச்சங்கோயிலா? சரி, பிள்ளையார்பட்டி திருப்தியாக முடிஞ்சிச்சு. குற்றாலம் திருப்தியாக முடிஞ்சிச்சு. கேரளா ஆரியங்கால் மண்டபமா? ஆரியங்காவ் வந்து கேரளாவில் இருக்கும். ஓகே, ஐயப்பன் ஆலயம். ஓகே, ரைட், ஓகே. அங்கு சந்திப்போம். சரியான வியூல. சரி சுவாமிகள் சொல்லுங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையா? சாமி குருசாமி இது மேற்கு தொடர்ச்சி மலையான்னு கேட்குறாரு. கிழக்கு தொடர்ச்சி மலை. சமகாமடி. நெக்ஸ்ட் அடுத்த மாலையிடும் போது இதற்காக நகைச்சுவைக்கான சிரிப்பு வரும். ஆமாம், அது அவ்வளோ ஜியோகிராஃபிக்கலாலாம் தெரியாது நமக்கு. குற்றாலத்தில் தண்ணி வரும். குற்றால அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் உள்ளது. எனக்கு ஒரு டவுட் சாமி. சொல்லுங்க. எவ்வளோ ஸ்பீட்ல தண்ணி வருது? அது வரும் ஒரு 300 கிலோமீட்டர். அவ்வளோலாம் இல்லை, ஒரு 60-70 அவ்வளோதான். அவ்வளோலாம் ஸ்பீட் அப்படி 60-70 அவ்வளோதான். ஓகே. 300லாம் அடிச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு போவோம். ஆமாம். கோபி சொன்ன காற்று எப்படி இருக்குது, மழை எப்படி அது மாதிரி தான் இருக்கும். எங்க சாமி வந்துட்டோம். நம்ம வாகனத்துக்கு வந்துட்டோம். சனமையப்பா 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 சனமையப்பா. அவ்வளோதான், கிளம்பியாச்சு குற்றாலத்திலிருந்து. நெக்ஸ்ட் ஸ்டாப் கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அது எங்கன்னு சொல்லுங்க. அருங்கால் மண்டபமா? ஓகே, வாங்க. நிலக்கல் 5 மணி நேரம். அங்க போய் தான் ஆட்டம் இருக்கு. எங்க ப்ரோ இது? என்ன ஊர் இது? ஆரியங்காவை தாண்டி ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன். இன்னொரு தடவை அவங்க கூட ஆரியங்காவு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம். காலை உணவு சிற்றுண்டியில் வந்து உணவு உள்ள ஹோட்டல் பிந்துவா, ஹோட்டல் மகாபாவம், ஹோட்டல் பிந்து. அங்கே வந்து இந்த மாதிரி ரோட் சைட்லேருந்து வீடியோஸ் போடுறத தவிர்த்துக்கோங்க. ஆமாம், அந்த போய் போடுங்க. இங்கே பாருங்க. ஏங்க பாருங்க, அழகா இருக்கு.
டக்குனு வீடியோ போட்டால் சார்ஜ் போட்டு வந்துடுவேன். ஆனால் ஹோட்டல் இதுவா? ஹோட்டல் பிந்து. இல்லை நான்வெஜ் போட்டிருக்கா? இந்த ஹோட்டலே வாடகை எடுத்தாச்சு. என்ன ஆர்டர் பண்ணுறேன்? என்ன சாப்பிடலாம்? தோசை அப்பம் சாமி இதெல்லாம் அதாவது இலை போட்டாச்சு. இதுதான் அப்பமா? அப்பம் அங்கே இருக்கு. எனக்கு பசிக்குது லைட்டா. என்ன ப்ரோ எல்லாருமே ஒரே தானே? தோசை சொல்லிருக்கீங்களா? தோசை அப்பா தோசை சொல்லிட்டீங்களா ப்ரோ? எல்லாத்துக்கும் ஒன்று வைங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் சொல்லுவோம். வந்து விட்டது தோசை. போதுமா? ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. எங்கள் அம்மா சொல்கிற தோசை மாதிரிலாம் இல்லை சாமி. And for your kind information, இது தோசை இல்லை, ஏதோ ஒரு மாவு ஐட்டம். அப்பம் எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. കേരളാവിലെ മുതൽ ടിഫിനാണ്. பேசுறது மலையாளம். ടിഫിനാണ് बहुत अच्छी डोसा. ஹிந்தி பேசுகிறேன். தோசை சாப்பிடுவோம். அப்பத்தோட தோசை நல்லா இருக்கும். மொத்தமாடி கேரளா ஃபுட்டே நல்லா இருக்காதுன்றார் ஒருத்தர். வீரமாமுனிவர் உங்களுக்கு இல்லை. சாயா மங்களூர் போயிருக்கல? மங்களூர் நான் போயிருக்கேன். நம்ம தான் போயிருக்கோம். ஏன் நான் கேட்குறேன். அங்கே டேஸ்ட் இருக்குது. ஏன் டீ காஃபிலாம் இருக்குது சார். சாப்பாடு அங்கே எப்படி இருக்கும்? சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம போய் சாப்பிட முடியும். இனிப்பாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் அதுதான் கடுப்பாக இருக்கும். இனிப்பாக இருந்தால் கடுப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிட இனிப்பாக இருந்து சாப்பிட மாட்டீங்க. இதே புளிக்குழம்பு இனிப்பாக இருக்கும், சாம்பார் இனிப்பாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்கரை போட்டுருப்போம். அது கர்நாடகா சாமி. அது போல கிளம்பிடுங்க இஞ்சி நீங்கள். வந்து உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஃபுட் ரிவ்யூ கொடுத்துருக்கியா? எழுத்து வச்சிருக்க சாமி இலைய முடியலாமா? இலை இது போல நகைச்சுவைகள் வேணுமா? அணுகவும் முத்தமிழ் சொல்லுங்கள். சவுண்ட் சர்வீஸ், லைட்டிங், ஆல் டிபார்ட்மெண்ட். எந்த ஊர் இது?
ஆரியங்காவு ஐயா. ஆரியங்காவு ஐயா. ஐயப்பன் கோயிலா? ஐயப்பன் கோயில் கேரளாவில். ஓகே ஓகே. கேரளா வந்துட்டோமா? வந்துட்டோம். லைட்டாக இப்போ தான் தொட்டமாக இருந்ததுங்களா? ஆமாங்க. எத்தனை மலை ஐயா, அச்சங்கோயில் அரசன், பந்தளத்து ராஜன், இது மாதிரி நிறைய கோயில்கள் கேரளாவில் நம்ம ஐயப்பனை வந்து தரிசிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே ஒரு ஒரு கோயிலாக போவோம். ஓகே ஓகே. நாளைக்கு முக்கியமாக உங்களுக்காக தான், கன்னிசாமிக்காக தான். ஓகே ஓகே. நைட்டு போயிடுவோமா? நைட்டில் நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். கேமரா நாட்டு வரலோடா அங்கே? இல்லை, ஃபோன் கேமரா நாட்டு கேமரா எங்கேயுமே அலோட் அந்த இப்போ நடந்து வந்துருக்கா? வந்துருக்கும். அந்த மூலையில் நிற்கிறதுங்க நடத்தவங்க அருமையாக இருக்கா? இந்த பக்கம் எடுக்க நாம கடை எடுத்துப்போமா? ப்ரோ, வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் ஐயப்ப. யாருக்கு? கேரளால எனக்கு எடுக்கலாம். அந்த நவுந்து எடுக்கலாம். அவங்க மேலே இருக்கு. ரெடியா? அப்படியே 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 இல்லைங்க. அப்படியே சாமி தெரியுதா? கீழே சாமி வந்துருப்பாங்க. போட்டோ எடுங்க சாமி. மட்டுமா ரீச் கேரளா. ஃபர்ஸ்ட் ரீச் கேரளா. இங்கே ஆரம்பிச்சு ஆரியங்காவில் சாமி. ஆரியங்காவு முடிஞ்சிச்சு. ஆரியங்காவு எதுக்கு ஆரியங்காவு பேரு? அதாவது இப்போ நான் என்ன சொல்லுவேன், எதுக்கு இங்க வந்தோம் ஃபர்ஸ்ட்? ஐயப்பன் வந்து பல இங்க வந்தோம். இதுதான் போறவள்ள முதல் கோயில். போறவள்ள முதல் கோயில். அதாவது ஐயப்பன் வந்து பல கோலங்களில் பல இடத்தில் வந்து தவம் புரிந்திருக்கார், பல இடத்துல இருந்திருக்கார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரியங்காவு. ஓகே 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 ஓகே. அடுத்து எங்க போறோம்? அடுத்தது அச்சங்கோயில். அச்சங்கோவில். அருமையான பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஐயப்பன் கோயில். நம்ம கோயில் அங்கே அரியலூர். இது அரியலூர் ஐயப்பன் கோயில் இருக்கா? இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஐயப்பன் கோயில். இது எக்ஸ்க்ளூசிவ் ஐயப்பன் கோயில் ஃப்ரம் கேரளா. அதாவது அங்கே நம்ம சன்னிதானத்தில் வந்து ஐயப்பனை 3 செகண்ட் பார்ப்போம். அப்போ வந்து நீங்கள் இருந்த அந்த 41 நாள் விரதம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, சந்தோஷத்துக்கு. நிறைய பேர் கடும் விரதத்தை தான் பார்ப்பாங்க. அவங்களாம் கண் கலங்கி நிற்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆரியங்காவை தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து குளத்துக்குள்ள பாலகர் வந்து ஐயப்பன் வந்து தரிசனம். இந்த ஊர் பேர் ஊரா கூப்பிட்டு போறீங்க. இது எதுக்கு? ஊரூராக ஐயப்பன் வந்து கேரளாவில் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, என்னென்ன வழிகளுக்கு இருக்காரு, எங்கெங்கே போனாரு, எந்தெந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாரு, எங்கே ஆலயம் இருக்கிறது. ஆமாம், இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான். இங்கே வந்து சொல்லுங்க. இங்கே வா, உங்களுக்காக தான் கேட்டோம். பம்பையில் பிறந்தவர் வந்து குளத்துப்புழையில் தான் வந்து அவர் வந்து குழந்தையா வந்து இருந்தார். இங்கே என்ன எடுத்தாங்க குழந்தைய அவரை வந்து ஐயப்பனை. இது வந்து குளத்துப்புழை. இப்படிக்கு சன் டிவி செய்திக்கா மீண்டும் பேட்டை துள்ளுறதுனா பேட்டை துள்ளுறதுன்னா அதுவும் அந்த குருசாமி வந்து சொல்லுவார். அந்த பேட்டை துள்ளுறது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேணாம், துள்ளக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அது இன்னும் அடுத்த 1 மணி நேரத்தில் துள்ளுறதுக்கு போவோம். நம்ம போயிட்டு இங்கே வந்து மீன் அந்த சாமி என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு ஊரை போகிறோம்ல, இது என்னது குளத்துப்புழாவா? குளத்துப்புழா. அடுத்து என்ன அச்சங்குளமா?
அச்சங்கோயில் நம்ம தாண்டிட்டோம். அச்சங்கோயில் தாண்டியாச்சு. ஆரியங்காவு பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து ஐயப்பன் வந்து தங்கிட்டு சபரிமலைக்கு வழியா பந்தளத்து ராஜான்னு சொல்லுவாங்க, அரசரா. சரி, சபரிமலையில் அவர் போய் இதுவாயிட்டாரா? அங்கே போய் உட்காந்துட்டாரா? அதாவது அடுத்தது பந்தளத்து ராஜான்னு சொல்லுவாங்க. அது வந்து பந்தளம்ங்கிற ஒரு அரண்மனை. இந்த இடத்துல தான் வந்து குழந்தைய எடுத்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து அரசரா அந்த அரசர் வந்து சரி, போயிட்டு ஐயப்பனை பார்த்துருந்தோம். சாமி என்ன பண்ணுறீங்க இங்கே? மீனுக்கு வந்து பொறி போடுறோம். தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க. நீ வச்சு விடுங்க. போயிருக்கே அவன் திட்டுவான், அவன் திட்டி போண்டா, வேலையை முடிச்சு போ. இப்போ போட்டுட்டு வந்தோன்னா அது எப்படி வேலை நடக்க போகுது? போ. சரி ரெக்கார்டிங் இருக்கா? மகாராஜா மாட்டிக்கிட்டான் இந்த அவ்வளோதான், அவன் போகிற வரைக்கும் பொறி போட போகிறேன் மீனுக்கு. எதுக்காக இப்போ பொறி போடணும்னு தெரியுமா? தெரியலையே எதுக்கு. குருசாமி கிட்ட கேளு. குருசாமி கேட்டு நான் டென்ஷனாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்று போட்டுட்டு கேளு. நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்குறதா உரிமை. எங்கள்கிட்ட இப்போ ஏன் இப்போ கேட்குறீங்க அம்மா? சாமி சொன்ன சொல்லி போட்டு. ஏய் பின்னாடியா இப்போ கேளுங்க. பொறி போட்டா எதுக்காக நீ சொல்லுங்க? அது மாதிரி உட்கார சொல்லுங்க. இது வீடியோ வந்து அவனை பார்த்துக்கோ. டேய் சஞ்சய் செஞ்சுட்டு நான் ஏதோ ஃபோன் வருது, யாருன்னு தெரியல. என்னென்ன அது? ஐயோ பரவாயில்ல. பண்ண மாட்டேன். மொட்டை ஆஃபீஸாக இருக்கா? இல்லைன்னா சரியான பெருசாக இருக்கு ப்ரோ. ஒரே வயதான் பசங்க. மீனை பிடிக்கவும் மாட்டாங்க. மீன் இந்த இடத்த விட்டு போகவும் போகாது. சரி, இப்போ நம்ம மீனுக்கு பொறி போட்டோம். போட்டாச்சு. அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து வந்து சரி, அடுத்து ஏதோ ஒரு கோயில் தாண்டி தான் நம்ம வந்து இன்னைக்கு இன்னும் எத்தனை கோயில் பேலன்ஸ் இருக்கு? அடுத்து நிலக்கல் தான் விடுவார். எத்தனை பேலன்ஸ் இருக்கு? நிலக்கல் தான். சரி, ஓகே. அதாவது மல்லிகாபுரம் படம் பார்த்துக்கிட்டே மாளிகை அது வந்து மலையாளத்தில் மல்லிகாபுரம், தமிழில் வந்து டப்பிங்கில் வந்து மாளிகாபுரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாளிகைபுரம் தான் எல்லாத்துலேயும். பேரா மாளிகை. சரி, அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். திரும்பி அந்த படத்தை பார்த்துட்டே போகிறோம். ஆமாம், போகிறோம். இங்கே வந்து பொறி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு மீன் பார்த்தியா? இவ்வளோ பெருசு மீன். அதாவது அந்த மீன் வந்து அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது, அங்கேயே தான். ஆமாம், அதோட யாரும் பிடிக்கும். ஆமாம், போயிட்டு குளம் வெட்டி நம்ம இந்த மாதிரி மீன் வளர்க்குறோம். வந்துருச்சு நம்ம வண்டி. ஜம்முன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்து எங்கே ப்ரோ? எரிமேலியில் தான் வந்து கன்னிசுவாமி அவர்களுக்கெல்லாம் வேஷம் கட்டி நடனமாடி பாட்டு பாடி ஆடல் பாடலுடன் பேட்டை துள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் வேஷம் கட்டுறதுன்னா மூஞ்செல்லாம் பவுடர் கூட்டெலாம் அடிச்சு விட்டு பேட்டை துள்ளுறதுன்னா நீங்கள் நடனம் ஆடுவது, அரக்கர் குளத்தில் ஆடுவது, அசுர வேகத்தில் ஆடுவது, இந்த மாடர்ன் புள்ளிங்கோஸ்லாம் ஆடுறாங்களே அந்த மாதிரி ஆடுறது எல்லாம் மேலதாளத்தோடு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்க எரிமேலி சாஸ்தாவிடம் உங்களை சரணடைந்து விட்டு அங்கேருந்து வண்டி எடுத்தாலும் நேராக நிலக்கல்லில் வந்து நம்ம வண்டியை வாகனத்தை போட்டு விட்டு நம்ம பம்பையை நோக்கி சென்று விடுவோம். பம்பை தான் அடிவாரம். பம்பை நதிக்கரையே போகலாம். அடுத்து எரிமேல சந்திப்போன்ட்டாரு குருசாமி. சாமி, இது என்ன ஏரியா?
ஐயோ இடத்த பாளையமே அது சொன்னாங்க. எரிமேலி போக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆமாம், இங்கே போகிற வழியிலே நிறைய டிராஃபிக்காக இருக்குது, உள்ளே வண்டி போகாது, அதனால பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதை யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே சாப்பிட்டோம் உட்காந்து. சரிண்ணா, இடத்தாவளமா? அப்படியே எடுத்துருவோம். டோக்கன் வச்சு தான் போகணும். எந்த ஏரியா இது வந்து வாணி பக்கம். இங்கேருந்து எரிமேலி வந்து ராணியா வாணி பக்கத்தில் இருக்கும். இடத்தாவளம். நாங்கள் இடத்தாவளம் கரெக்ட் லொக்கேஷன் வந்து இடத்தாவளம். ஆனால் வாணி பக்கம் தான் சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். நேற்று கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டோம். ஆமாம், நேற்றுக்கு காலையில் கொண்டு வந்ததை இப்போ சாப்பிட்றோம், புளியோதரை. ஆமாம், இங்கே ஒரு 1 hour ஹால்ட் போட்டாங்க. அவங்களே அலர்ட் பண்ணி நம்ம வெளில அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக 1 hour முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். அனௌன்ஸ் பண்ணுவாங்க மேலே இருக்க மைக் மூலயமா. இங்கேருந்து எரிமேலி வந்து 1 கிலோமீட்டர், இது 1 hour தான். அங்கே தான் வந்து பேட்டத்துலுவோம். நம்ம அண்ணனுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி டான்ஸ் போடுவாங்க. அடுத்த விழாவில் எல்லாம் பார்ப்பீங்க. இதை பார்க்கலாம். ப்ரோ என்ன ஆச்சு? இங்கேருந்து பேசினா கேட்காது. வாய்ஸ் ஓவர் கேட்கும். என்ன ஆச்சு? பஞ்சாயத்து ஆச்சு. ஏன்? எப்போ போகிறது? எப்போ போகிறது? கடந்த 3 மணி நேரமாக நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம். ஃபுல் டிராஃபிக் ஜாமு. இந்த டிரான்சிட் ஏரியாலே உட்காந்துருக்கோம். சாப்பிட்டோம் லஞ்சு. நாங்களாம் படுத்துட்டோம். 3 மணி நேரமாக வண்டி அனுப்பிச்சி விட்றாங்க. நாங்கள் டோக்கன் நம்பர் 15 இன்னும் அனுப்பல. பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. ஐயோ, வேன் டிரைவர் வந்து நீங்கள் 40 டோக்கன் எனக்கு போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய வேலையை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் அவங்களுக்கும் வாதாட்டம் ஸோ இன்னும் எரிமேலி போகல, சபரிமலைக்கு நாங்கள் போகலை. வேன் வந்து கூட்டம் அதிகமாக எடுத்துட்டாங்க. இங்கே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணாமல் விட்டதுனால ரிலீஸ் போலீஸுக்கும் ஒரு வேன் டிரைவருக்கும் சண்டை வருது. 40வது டோக்கன் எனக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அங்கே பாருங்க. மேலே நான் போடவே இல்லை. மேலே 3 நேரமாக இந்த இது போலீஸ் சொல்கிறார் என்னோட வேலையை நீ தப்பாக பேசுறியா? போலீஸ்க்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் போயிட்டு இதனால பொதுமக்கள் மக்களே ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். மூவ் பண்ணுறாங்க. பாருங்க சண்டை நடந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. மூவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து மூவ் பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. இதே மாதிரி போயிட்டு போலீஸ் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். என்னோட வேலை எனக்கு தெரியும். எத்தனை டோக்கன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ல. நீங்கள் எப்படி இதை தப்பாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வேலையை பற்றி தப்பாக சொல்கிறதுனால அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்க்கணும் மக்களே. அங்கேருந்து ஒரு நியூஸ் சேனல்லேருந்து வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாமி சார் நம்ம பார்த்தீங்கன்னா நியூஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கேமரா தெரியும். அவர் வந்து நியூஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல் எல்லாமே அவரே போயிட்டு கொடுப்போம். இறங்கி தெரியல. ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க? என்னைக்கு தான் போகிறதுனே தெரியல. லாஸ்ட் 3 hours இதே நிலமை தாங்க. ஃபுல் ஹால்ட்டு. போவோமா என்னன்னு தெரியல. என்ன பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் போடுற பிரச்சனை தான். லாஸ்ட் 3 மணி நேரமாக அப்படிதான். ஒரு வேன் நிறையா இருக்கிறதுனால யாராலையும் சரி கீழே போய் இருந்தால் அங்கே போய் பேசுவோம். அப்போ நம்ம வண்டி போகாது. பல மணி நேரம் போராட்டம் கழிச்சு ஒரு வழியா விட்டுட்டாங்க. விடல, நம்ம வந்துட்டோம். ஓடிட்டோமா? ஜெயிச்சிட்டோம். உண்மையா இருக்குங்க. இதுதான் புஷ்பா படம் இங்கே தான் எடுத்தாங்க. புஷ்பாவா? ஆமாம், அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. ஒரு வழியாக எரிமேலி வந்துட்டோம்னா எரிமேலி வரப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோம். அப்புறம் நேராக போய் மூஞ்சி கை காலெலாம் சாயம் போட்டு சண்டை முறைக்காது பாருங்க. மேலே இருக்கிறேன்னா அவர் கிடக்காரு. ஒரு சாயை குடிக்கணும். சாய் சாயா சாய் சாயா
வேட்டை துள்ளி விட்டு கோவிலுக்குள் சென்று சுவாமியை தரிசித்து விட்டு சாமியை தரிசிக்கிறேன் அதுக்கு தான் போகிறோம். எப்போ சபரிமலைக்கு எப்போ போவோம்? 10 மணிக்குள்ள ஆமாம் 9:10 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு சுவாமி 10 மணிங்கிறது அடைச்சிட்டாங்கன்னா லேட் ஆகலாம். அப்படி இல்லை சரி சரி போகாமல் எத்தனை மணிக்கு சாமி 10 மணிக்கு போயிடலாம். அடைச்சிட்டாங்கன்னா ஒரு 11:30 12 அவங்க எவ்வளோ நேரம் அழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு டிலே ஆகும். சாமியை எப்போ பார்க்க முடியும்? சாமி விடிய காலம் நாளைக்கு தான். ஐயப்பனை எப்போ பார்க்க முடியும்? ஐயப்பனை எப்போ பார்க்க முடியும்? ஐயப்பனை நாளைக்கு காலையில் தான் பார்க்கலாம். சரி ஓகே. அப்பாயின்மெண்ட் போட்டு அப்பாயின்மெண்ட் நாளைக்கு தான் 2ஆம் தேதி போட்டுருக்கோம். வந்துட்டோம். குரூப்லாம் முன்னாடி போயிடுச்சு. நம்ம கன்னிமார் வந்து இதை வீடியோ எடுத்து அவனுக்கு லேட் பண்ணுறாங்க. ஹைவே டு எக்ஸ்ப்ளோர் மக்களே இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக அப்படியே காமிங்க வந்தாங்க. எவ்வளோ ஸ்லோப், சரியான ஸ்லோப் தான் இது. சொல்லுங்க சாமி, என்ன சாமி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது? இதே மாதிரி 1 மணி நேரம் ஆச்சா, 1 மணி நேரம் ஆச்சா? ஆச்சு சாமி. 5 மணி நேரம். இன்னொரு 5 மணி நேரமா? ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ். ஓ மை காட். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஒரு 70% வந்துட்டோம். 70% வந்துட்டோமா? ஆமாம். ஆனால் 70 வெரி குட், வெரி குட். 1 ஹவரில் வந்தோம். வெரி குட், வெரி குட். 30% 6 ஹவர்ஸில் போகும். ஓ மை காட். அதுதான் வந்து மிகவும் பரிதாபமான நிலையில் பக்தர்கள். சாமி ஹால்ட்டை போட்டாங்க. தரம்பிச்சு திருப்பி ஒரு 6 மணி நேரம் ஆகும் சாமியை பார்க்குறதுக்கு. குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும்னாங்க. சில மணி நேரம் ஆகும். ஆமாம், இந்த மாதிரி சில ஹார்ட் பிரேக்ஸ்லாம் நடக்கும் நடுவில். அதான் பொறுத்துக்கிட்டு இது மாதிரி ஆல்ட் ஆயிரும் கீழே. அதை பாருங்க அப்படியே திருப்பி பாருங்க எப்படி நீ இது பேர் கழுகு பாதைன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இது பேர் கழுத பாதையாம். அந்த காலத்தில் இந்த பொதியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் ஏற்றுவாங்களாம். அது வழியாக தான் இறங்கிட்டு இருக்கோம் ஜாமான் ஏற்றுறதுக்காக. இப்போ அந்த வேலையை வந்து இந்த டிராக்டர் தான் செய்கிறாங்க. இந்த டிராக்டர் கொஞ்சம் பாருங்கள். சஞ்சித்
ஒரு வழியா வந்து விட்டோம். அப்பா நைட்டில் ஒழுங்காக பார்க்கல பம்பையை, பகலில் ஒழுங்காக பார்த்துக்கேன். தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போகிறோம், ஆனால் வேன் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, எங்கே வந்திருக்கோம், நீங்கள் என்னென்ன நடந்தது ஃபஸ்ட்டு? மலைக்கு போனோம். ஸோ மலைக்கு போய் சாமியை படாத பாடுபட்டு சாமி நல்லா பார்த்துட்டோம். இல்லை சாமியை நல்லா பார்த்துட்டோம். நெய்ய விஷயோட தான் பார்த்தோம். ஆனால் அது எப்படி பார்த்தோம், எவ்வளோ நேரம், 10 மணி நேரம் ஆரம்பித்தோம். 10 மணி நேரம் கால் கடுக்க நின்று இந்த கூட்ட நெரிசலில் மாட்டி சிக்கி அப் அண்ட் டவுன் 18 மணி நேரம் அடிச்சிருக்கோம். ஷோ தூக்கமும் இல்லை, இன்னும் தூங்கலை. நேற்று நைட்டு சாப்பிட்டோமா? நைட்டு 10 மணிக்கு 9:30 மணி ஆகுது. 9:30 புரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு அங்கே 10:30க்கு இப்போ 6:30 தான் நாங்கள் சாப்பிட மறுபடியும் போயிட்டுருக்கு எல்லாம். ஆனால் நல்லபடியாக ஐயப்பனை பார்த்து சூப்பரான தரிசனம், சூப்பரான தரிசனம். பெரிய விஷயம். மேலே ஊற்றுறாங்க, அது கரெக்டாக உள்ள இல்லையா? ஆமாம். அதே மாதிரி சாமி ஊற்றுவாங்க. எப்படி இருந்தது நம்ம பயணம்? அது சிறந்தமாக இருப்பான். இந்த சபரிமலையாற்று நல்லபடியாக முடிஞ்சது. ஆனால் கடும் சிரமத்தோடு நாங்கள் தரிசனம் கண்டோம். தரிசனம் என்று சிறப்பாக முடிந்தது. இப்போ தரிசனம் முடிந்து நாங்கள் அடுத்து பழனியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. மிகவும் சிறப்பாக கூறிவிட்டார் நம்ம குருசாமி. என்ன சாமி சாப்பிட்றீங்க? அப்பமா இடியாப்பம். அதாவது என்ன இருக்குன்னு கேட்டால் 3 பேர் தெரிஞ்ச பேர் சொன்னார். அது இதுதான் ரொம்ப தெரிஞ்ச பேர். இது அது கூட ஜானா இது என்னன்னு தெரியல. தொட்டுக்க சரி. நேற்று நைட்டு 9:30 சாப்பிட்டதா? ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ தான் கண்ணுலாம் உள்ளார போய் அதுதான் பாவம். சஞ்சித் பாவமாக வச்சிங்கண்ணா பேச. ஓகே ஓகே. நான் சாண்டி நீ அப்பா சொன்னால் நான் புரோட்டா சொல்லியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பரோட்டா புதுசாக சன்னா கறி சொல்லியிருக்கேன். புரோட்டா வெஜ் புரோட்டா பரோட்டா ஒன்றுண்ணா. செம்ம ரிச்சா வெஜ் புரோட்டா சன்னா கறி. Dine at 35th mile. Food is amazing. எங்கே வருவாருக்கா? எங்கே இருப்போம்? அவங்களுக்கு செய்ய போகிறாங்க. என் தம்பி போடுறீங்க. பின்னாடி எனக்கு காட்டினாங்க.
நம்ம இருக்கிறது பழனி. என்னைக்குமே டிஃபால்ட் நம்ம பயணத்தில் வந்து கடைசியாக வந்திருக்கோம். முக்கால்வாசி பேர் அடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு போட்டிட்டாங்க. நான் வரல. ஸ்கூல் பசங்க மலைக்கு பயணப்படுற மாதிரி வரமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நானும் அப்படிதான் சொன்னேன். உடம்புட்டாங்க. இல்லை நேற்று நடந்த சம்பவம் அப்படி 12 மணி நேரம். அதனால் நானும் அப்படி தான் அடம்பிடிச்சு பார்த்தா உடம்புட்டாங்க. சரி அதனால் பெருமையாக வந்துக்கிறேன் நான் போகிறேன். என் கேமரா பேக்கடாடி. எந்த பொருள் எடுத்தாலும் விலை பார்த்து அப்போ சொன்னீங்கல்ல கையில் பார்த்தா நீ சொல்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னீங்கல்ல காதில் சொல்லுங்க. சாமி ரோப் காரன்ட்டு இப்போ விபரீத விளையாட்டு. காரில் 2 மணி நேரம் நிற்கணும். சரியா? கியூ பெருசாக இருக்குல்ல, ஏறுறதுக்கு 2 மணி நேரம் நிற்கணும். அதுக்கு 15 நிமிஷத்தில் நடந்து போயிட்டு இருந்தோம். சரி ஆமாம். இல்லாமல் நாங்கள் ஏறக்கூடாது. ஆனால் பேக் டு பேக் எப்படி பண்ணுறீங்களே? நம்ம வந்து கழுத பாறை யானை பாறைலாம் போயாச்சு. போகாத பாறையெல்லாம் ஏறியாச்சு. என்னை காப்பாற்றி விளையாண்டுவாங்க. முருகர் காப்பாற்றுவாரு கண்டிப்பாக. அதாவது நீ போயிட்டு வந்தால் நீனே வலிக்கல தான் சொல்லுவேன். என்ன கடைசி ஒரு 25 படிக்கிட்ட மட்டும் உனக்கு ஐயோ என்னடா அப்படின்னு ஒரு அழுத்து மேலே. ஆனால் அதை பார்த்துட்டுனா அப்பாடா வருந்த ஒரு சந்தோஷம். ஐயோ பயமாக இருக்கேன். அதனால் நம்ம எங்கே எவ்வளோ பெரிய மலை ஏறிட்டு வந்துட்டு நம்ம பழனி மலை ஏறுறதுக்கு யோசிக்கிறீங்களே சார். சரி ஓகே. ஐயப்பனே பார்த்தாச்சு. ஆமாம் ஆமாம். அஞ்சு மலை அரசு. ஆனால் பேக் டு பேக் அடிக்கிறீங்களே. இல்லை இன்னொரு கோயிலுக்கு போகிற டைம் தான் அதையும் அடிப்போம். டைம் அதனால இந்த மலையெல்லாம் பிடிக்கும். சரி ஓகே. திருமூர்த்தி ஃபால்ஸு ஒரு மூர்த்தியும் கிடையாது. நேராக அறிஞர் தான். என்னென்ன சொன்னீங்க? கரடி கேட்டா யானை இருக்கா? கரடி கேட்டேன் யானை அவரு சொன்னார். அவரே கேளுங்க. தம்பி வந்து சபரிமலை வந்து கரடியை பார்க்கலான்னாரு. நாங்கள் பழனிலாம் யானை கட்டிட்டோம். யானை போற்றி குன்றும் நரித்தால் குமர போற்றி எங்கும் இளையரே போற்றி பூம்பகை தேவர் கோவே போற்றி மாங்கலை சிவனா பாலக போற்றி பெண்ணை கண்ணையர் கேள்முக போற்றி அங்கினர் பெருமங்கன போற்றி சேரில் ஒருவனாய் கிடந்தாய் போற்றி போற்றி சிவபிராங்கன்மருக்கேயே போற்றி. அவன் ஏன் சார் வெளியே இருக்கீங்க? வேறு மாதிரி தான் ஆர்வமும் இந்த இடத்துல நம்ம போகலாம். கேமரா வாங்கிட்டு கேமரா வாங்கிட்டு இவனை கொண்டு உள்ள வச்சு ஒரு வழியா பழனி வந்தாச்சு. டாப்புக்கு வந்துட்டோம். டாப்புக்கா? சரியான வியூவு. டைம் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து பேசுவோம். கடைசியாக நம்மளோட ஐயப்ப தரிசனம், ஐயப்ப கோயிலுக்கு போட்ட மாலையோட பயணம் வந்து இந்த பழனி மலையோட நிறைவடைந்தது. சாமி சரணம். முருகனுக்கு அரோகரா. வந்து தையல் வியாபாரம். ஆமாம், கன்னிசாமி நான் தான் வந்து அன்னதானம். பெருமையாக சொல்லக்கூடாது. எங்களை விட்டு சொல்ல சொல்லுங்க. அது வந்து நானே பெருமையாக சொல்லிக்கூடாதா? என்ன ஸ்பெஷல்னா அப்போ எண்ணெய் அப்பா நெய் அப்பா அதைத்தான் சொல்லிக்கிறேன். போடுங்க, ஒரு 7 பொடி போடுங்க. ஒரு 7 பொடி. ஆனால் இலைய கழுவு. அவ்வளோதான். அப்பம் ஸ்பெஷல். சாமி எப்படி இருக்கு? நல்லா தானா?
நம்ம கண்டிசாமி ரெண்டு சாமிகள் வந்து ஆராதனை பண்ணுறாங்க. எல்கே சுவாமி என்கின்ற லட்சுமிகாந்த், மகாராஜன் என்கின்ற ராஜா சுவாமி கன்னிசாமிகள் அனாதனம் பண்ணுறாங்க. சுவாமி சரணம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் ஒத்துக்க வச்சுக்கலாம். சுவாமி சரணம். நீ சாப்பிடுங்க. சுட சுட இட்லி. அப்பம் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ஆவி பறக்க பறக்க அப்பம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வந்துருச்சுரா. சூப்பர் சூப்பர். எப்படின்னா இருக்கு பார்க்கறதே தெரியுது. அடுத்து நான் சாப்பிட நான் செம்ம டேஸ்டா. செம்ம டேஸ்ட்டா? செம்ம டேஸ்ட். சூப்பராக பசி ஒரு காரணம், டேஸ்ட்டு. இந்த சட்னி என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பம் சாப்பிட்டோம், அடுத்து ஒரு பொடி ஆப்பம் சாப்பிட்டோம், இப்போ அடுத்து ஒரு நெய் ஆப்பம், அடுத்தது ஒரு இளநீ ஆப்பம். அடுத்து இளநீ ஆப்பம் சொல்லுவோம், பொடியிலே நெய் ஆப்பம் சொல்லுவோம். சாப்பிட்டுட்டே இருப்போம். குருசாமி பார்த்துட்டே இருக்கோம். $450 எல்லாம் சாப்பிட்ருக்கோம். $450 தான். இந்த கடையில் தான் நாங்கள் ஆப்பம் சாப்பிட்டோம். காசி, திருப்பதி, சபரிமலை மாதிரி பல ஆலயங்கள் எங்கே இருந்திருந்தாலும் பழனி முருகனுக்கு, தமிழ் கடவுளுக்கு ஒரு மிக சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பழனி. அங்கே எல்லாம் இந்த லாகை நாங்கள் முடிக்கிறதுக்கான ஸ்டேஜில் வந்து இருக்கிறோம். ஸோ எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும், நடக்க கூட முடியலனாலும், மேலே போகிறப்ப எல்லாமே ஒரு சோம்பேறித்தனமாக தான் எழுந்திருச்சாங்க. ஆனால் அந்த முருகனை போயிட்டு ஒரு 5 செகண்ட் அதை பார்த்துட்டு கீழே இறங்குறதுல மன நிறைவு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் இந்த பயணத்தோட ஒரு சிறப்பு. மற்றபடி நம்ம ஊருக்கு போனால் எல்லாரும் எதுனா ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பாடு எதெல்லாம் யாருக்கு வேணுமோ அதை இப்போதான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பஞ்சாமிரதம் வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த பயணத்தை வந்து எண்டுக்கு அடுத்து எங்கே பேச விட்டுருக்கீங்க? பயணம் சிறப்பாக அமைந்தது. எங்கள் குருசாமி யோகேஸ்வரன் அருளால் பழனி மிக சிறப்பாக தரிசனம் செய்தோம். இத்துடன் குருசாமி என்ற பதவி நிறைவடைகிறது. அவருக்கு நன்றி, வணக்கம். இத்துடன் சண்டை செய்தியாக மீண்டும் மீண்டும் சுகுமார். அவ்வளோதான். அப்படியே பஞ்சாமிரதம் வாங்கிட்டு பழையல் மணிலாம் வாங்கிட்டு இங்கே வாங்கிக்கலாம். வெளியில் வந்து இருக்குமா, உள்ளே மட்டும் இருக்குமா? ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேன். வண்டி வச்சு அந்த பைக் வாங்கிட்டாலோ இங்கே பாருங்க மக்களே, இங்கே எங்கள் புதுசாமி எதுக்கு ரோட்டில் உட்காந்துருக்கோம்னா வேனில் ஒரு ஃபால்ட்டு. டீசல் கேப்பும் கிளம்பிடுச்சு. டீசல் கேப்பில் ரேடியேட்டரோட இது லீக்கு. ரேடியேட்டர் ஸ்டூடெண்ட் லீக்கா? ஆமாம் ஆமாம். ஓ மை காட். இல்லை மாத்திரை நல்லது தான். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு எம்சில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகணும்ல. ஆமாம். இந்த மாதிரி பல தடங்கள் வரும் வீட்டுக்கு போகும்போது. ஆமாம். இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு போய் ஒழுங்காக போயிட்டு சாமியை மலை ஏற்றணும். இவ்வளோ தூரம் அழைச்சி வந்து உங்களை ரோட்டில் உட்கார வச்சிட்டாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் அழைச்சி வந்து ரோட்டில் உட்கார வச்சிட்டாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அனுபவத்தை வாங்கிருங்க பிள்ளைங்க. அந்த விட்டுறோம். உங்கள் பொண்ணு தூங்குது. ஒவ்வொருத்தவங்களும் எழுப்பி அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கணுமா? அப்படியே வரங்க லைட். வணக்கம் எஸ்கே குரு. ஒரே நிமிஷம் ப்ரோ. நாங்களே 2 வருஷம் தான் தலை கேட்காரு. அலம்பெரி சாமி இருக்காரு.
அங்கே தான் வரும் நீங்கள். இந்த பாருங்க மக்களே, குருசாமி பார்த்தீங்கன்னா குருசாமி ரிவ்யூ பண்ண சொல்லுங்க. எல்கண்ணா மாமா தான் தட்டிக்கிட்டே இருக்கிறான் எங்கடா. ஒரு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க மாமா. ஒரு வித்துவான வளர விட்டாங்களாட்டு. ஐயா ஐயா உங்களுக்கு இப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஐயா? எந்த அனுபவம்? இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க. அதாவது இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான பயணம். ஏன்னா என்னோட குழந்தைகளை கன்னிசாமியாகவும் இந்த வளர்ந்து நின்ற இந்த குழந்தையும் ஒரு கன்னிசாமியாகவும் கூட்டி சென்ற வேலை நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக, அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி நிறைய டைமில் வந்து ஐயப்பன்மார்கள் கொஞ்சம் குறைவாகவே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்த இதுவுமே வந்து ஒரே வருஷம் தான், அது இந்த வருஷம் தான் நொம்பி வழிஞ்சிட்டாங்க. அந்த டைமில் இந்த குழந்தைங்களையும் கூட்டி போய் வச்சு செஞ்சாச்சு. ஆமாம், இவருக்கு முன்ஜென்ம பகன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா சின்ன பாதையில் போனதே ஒரு பெரும்பாதையில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இவங்களாம். ஆனால் திருப்தியாக சாமியாக பார்த்தோம் கடைசியில். அது மட்டும் தான் இப்போ ஞாபகம் இருக்குது. அது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் எப்படின்னா நம்ம படுற கஷ்டம், நம்ம படுற உடல் ரீதியான வலிகள், இது எல்லாம் எப்போ போகும்னா அந்த ஐயப்பனை தரிசிக்கும் போது எல்லாமே பஞ்சாப் பறந்து போய் நம்மளுடைய நெஞ்சு வந்து அப்படியே ஒரு நிலையை அடையும். ஸோ அது வந்து எப்பொழுதுமே தவறாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும். இந்த தடவை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் அதிகமாக வந்துச்சு. அது இருந்தாலும் ஐயப்பனை தரிசித்து விட்டோம். மன நிறைவோடு எந்த குறையின்றி இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து ஒரு சின்ன ஓட்டை தான் எங்கன்னா டீசல் டேங்கில் கூலண்ட் ஹவுஸ் தான் காருக்கு அணைச்சில. ஓகே 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 எம்சியில் வச்சு அடைக்க போகிறாங்க. இது எந்த ரோடுனா சிதம்பரம் பைபாஸ், திருச்சி டு அரியலூர். ஸோ அங்கே தான் இருக்கும். இந்த விலாகை வந்து நடுவில் ஓட்டி பார்த்து இப்போ கடைசியில் இந்த இடத்துல வந்து நிற்கிறவங்களாம் திரும்பியும் போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ ஏதோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பற்றி தெரியுது. நான் வந்துட்டாங்க. அந்த தம்பிக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அப்படியே அவங்களுக்கு வாங்க நீங்கள் வாங்க மாமா. ஸோ வண்டி இதாக இருந்தப்போ இவர் தான் ஒரு தம்பி வந்து லிஃப்ட் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்தார். ஆக்சிடென்ட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உண்மையான எல்லாம் எங்கள் குருசாமி அப்படி இப்படி 4 வாரத்தை பேசு. அப்புறம் எப்படி அவன் இதில் நடிக்கிறது? நீனு போ. இதுதான் 1 வருஷமா சொல்லி ஏமாத்துறாங்கறியா? ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அம்மா. இவர் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி இருப்பார். ஆனால் வந்து எங்கள் குருசாமியை விட பெரிய சாமி இவர். யூடியூப் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். உடனே சப்ஸ்கிரைப் ஏன்டா அப்படி பண்ணுறேன்? ஓகே, இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லை? இவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது வாங்கிட்டு வரல. என்னன்னு சொன்னால் நீங்களே என்ன கழிவு கீழே கமெண்ட்டில் ஊற்றுவீங்க. என்னது சொல்லுங்கள். இப்போ நான் எதை பற்றி பேசணும்? இப்படி சொல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். ஸோ அந்த இதுலேருந்து வரும். இந்த வீடியோவை வந்து ஓட்டி கடைசி கட்டத்தில் வந்து இந்த இடத்துல நின்று பார்க்குற நீங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளே போய் பாருங்கள். பல சண்டைகள், பல திடீர் பத்தி எரியும் சீன்கள் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறவங்களுக்கு தெரியும். பட் போகாதவங்களுக்கு அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் சேனல் நடத்துறதே வேஸ்ட்டாக போயிடுங்க. இதை கூட காட்டணும்னா அப்புறம் என்ன அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்து சபரிமலை போக முடியாதவர்கள் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்வர்ட் பண்ணி வந்ததுன்னா திரும்பி ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போய் முழுசாக வீடியோ பாருங்கள். நன்றி. சாமியை சரணமையேற்கும். 2 பேரும் அண்ணா இவனை ஃபோன் வாங்க. சரி இங்கே வர ஃபோன் கொடுங்க. ஓகே பேசுங்கண்ணா. சரி சஞ்சித், அவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். எதை பற்றி? ஒரு 2 நாளாக எங்கே போயிட்டு வந்தோம்? எப்படி இருந்தது? சரி கொண்ட மாதிரி இருந்துச்சு. அடிச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த அண்ணன் பிடிச்சி ஈர மாதிரி வந்து என்னை காப்பாற்றுறேன்னு அவங்களெல்லாம் வாலி எடுத்து அடிச்சு மூப்படையாம தப்பிச்சிருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஹீரோ தான். இதெல்லாம் பேச சொன்னாங்களா?
சரி அடுத்து பப்ஜி விளாடாம சரி மாமாவா என்ன எல்கே நான் மாமா ஆக்கிட்டாங்களா? ஆமாம் உனக்கு அண்ணா எல்கே தாஸ். ஆமாம் எல்கே தாஸ். அப்புறம் இப்போ ரிட்டர்ன் வரும்போது இப்போ இந்த வேன் ஜேர்னி வேனில் போன எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா வந்து இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து உங்களை ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க, அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். வந்து கால் தான் உடஞ்சிது. ஆமாம் காலை தைச்சிக்கிட்டானே தூங்குறேன்ட்டு கீழே வந்து சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. கஞ்சின்னு ஒன்று கொடுத்தாங்கம்மா பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கீங்க, எப்படி இருந்துச்சுடா எக்ஸ்பீரியன்ஸு? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கீங்க, விரதெல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல எப்படி இருந்துச்சு? உங்கள் அப்பாவோட சேர்ந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படியே ஜாலியாக? விரதம்லாம் எப்போதும் போல தான் இருந்துச்சு. அது பழகிடுச்சு. எப்போ ஒரு வேலை தானே சாப்பிடுவானுங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் மலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக கூட்டம். அப்போ கூட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. வேறு அப்படியே ஜாலியாக இருந்துச்சா? சரி ஓகே. வேற என்ன? குளத்துல குளிக்கும் ஜாலியாக இருந்துச்சு. குளத்துல குளிக்கும் போதா? எந்த குளம்? எல்லாம் ராணி காலம் அடிச்சு. ரிட்டர்ன் வரும்போது குளிச்சுருந்தாங்கயா? ராணி காலம் வீட்டில் ஆறு. மும்பையில் குளிச்சது அது ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஏன் எங்கேயுமே சில்லுன்னு இல்லை. சரி குற்றாலம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லை. ஏன் தண்ணி போட்டது அப்படி ஆயிடுச்சு. குளூரில் குளூருன்னுங்கிறியா? குளூர் இருந்துச்சா குளூர் இல்லையா? குளிர்ச்சி குளூரவே இல்லைடா. எனக்கும் த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் வேற எங்கே போனோம்? தூங்காமல் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. தூங்காமல் இருந்திருக்கீங்க, அப்புறம் தூங்கிருக்கீங்க. இதனாலேயே வந்து 15ஆம் தேதி வரைக்கும் லீவு. ஸ்கூலா? இவனுங்க ஜாலியாக இருக்கா? சரி உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி போனோம். பிள்ளையார்பட்டியில் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. பிள்ளையார்பட்டி நல்ல தரிசனம், நல்ல தரிசனம் தான். கன்னிசாமியெல்லாம் கூட்டு போய் நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். குற்றாலம் போனோம். குற்றாலமும் நார்மலான ஒரு கூட்டம் தான். நார்மலான ஒரு கூட்டம் தான். 5 பக்தர்கள்லாம் வந்தாங்க. ஐயப்பனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா அப்படியே போச்சு. அப்புறம் நேராக எரிமேலி போனோம். கன்னிசாமிங்களுக்கு பேட்டை துணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த வீடியோ வந்து அனுப்புவாங்க, ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பம்பைக்கு போனோம். பம்பையில் குளிச்சு சாமியே மலை ஏறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கடுமையான இதாக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் கன்னிசாமியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாதை ஈஸி தான். பாதை வந்து அந்த நம்ம ஏறுற பாதை தான். அதுக்கு அவங்க சொல்லிட்டோம் முன்னாடியே பாதை இப்படி தான் இருக்குன்ட்டு. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க கன்னிசாமிலாம். அங்கே போன கூட்டம் அவங்க ஹேண்டில் பண்ணுறது, கூட்டம் வர அங்கே போலீஸ் ஹேண்டில் பண்ணுறது, தேவஸ்தானோட டிபார்ட்மெண்ட் போலீஸ் டீம் இருக்குது, அந்த டீம் எங்களை ஹேண்டில் பண்ணுறது. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறோம். குழந்தைங்கள வந்து இப்போ எப்படின்னா ஒரு சாமி வந்து 2 குழந்தைங்களை கூட்டு வருதுன்னா ஒரு குழந்தைய ஹோல்ட் பண்ணிடுறாங்க, இன்னொரு குழந்தைய அப்பாவும் தனியாக அமைச்சிடுறாங்க. இன்னொரு குழந்தைய கேட்குறதுக்கு அவங்க வந்து அனுப்ப முடியாது. சின்ன பசங்க வர்றது சின்ன குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு போகலாம். ஆனால் ஒரு குழந்தைய கையோட பிடிச்சி கூட்டு போகலாம். 2 குழந்தைங்களும் கூட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இன்னொன்று குழந்தைகளும் தனியாக கூட்டு போகிறவங்களுக்கு தனியாக ஒரு பாதையே கிடையாது. மற்றபடி இன்னொன்னா வேறு பக்தர்கள்லாம் வந்து வேற ஒரு வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் சொன்னாலும் அது வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் தான் சொல்லுறது. அதுக்கு போய் வந்து ஒரு ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் மறுபடியும் எல்லாம் சாமி கிட்டக்க போயிட்டு தேங்காய் உடைக்கிறது நிற்கும் போதே வந்து ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. தள்ளி தான் விட்றாங்களே தவிர 12 படி இவ்வளோ தூரம் நாங்கள் மலை ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம். இவ்வளோ நேரம் எத்தனை 8 மணி நேரம் கிட்ட 8 to 10 மணி நேரம் நாங்கள் கிட்ட தரிசனத்துக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கோயிலில் நாங்கள் போய் நின்றுக்கிறது ஓகே, அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. 12 படியை கூட தொட வர மாட்டுறாங்க, பிடிச்சி மேலே தூக்கி விட்றாங்க. சில சாமிகள்லாம் அடிச்சுட்டாங்க. அதை போய் கேட்க போகிறதுக்கு வந்து அன்யூனிஃபார்மில் இருக்க போலீஸ் வந்து அதான் சொல்கிறாங்க, போயிட்டு நீங்கள் போங்க தள்ளி விட்றாங்க தவிர அதை கூப்பிட்டியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களை கூட்டங்களுக்கு வந்து தனியாக ஒரு பாதையே கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் பாவம் குழந்தைங்களை கூட்டு போனால் தான் இந்த வருஷம் குழந்தைங்களையும் கூட்டு போகிற மாதிரி குழந்தைங்களாம் தள்ளுறாங்க. சாமி பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அது குழந்தைங்களை கூட்டு போனால் குழந்தைங்களுக்காக தான் சாமி தான் ஐயப்பனே. ஆனால் அந்த ஐயப்பனை வந்து குழந்தைங்களே பார்க்க இன்டென்ஷனாக குழந்தைங்களை தள்ளணும்லாம் கிடையாது. அந்த கூட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக போகணும், வேறு வழியில் தள்ளி தான் வேண்டியதாக இருக்குது. போகணும். அதுதான் ரொம்ப ஒரு சுச்சுவேஷனே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது ஒரே ஒரு ஃபீல் தான் ரொம்ப பேடாக இருந்துச்சு. வேறு சாமி தரிசனம் பார்த்தோம், நல்லபடியாக கீழே இறங்கிட்டோம். அப்புறம் ஒரு டைம் வந்து 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இங்கே கரெக்டாக எரிமலைக்கு முன்னாடியே. அதுவும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இன்னும் நடந்ததே கிடையாது. நாங்கள் 8 வருஷம் 6 வருஷம் போயிருக்கேன். 7ஆவது வருஷம் வந்து இப்படி அமையுது. ரொம்ப அடுத்த வருஷம் நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோ ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ பிளானே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு கிடைக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு கிடைக்கிறாங்க. உட்காரத்துக்கான அந்த ஒரு இதே கிடையாது. ஒருத்தர் இவ்வளோ கூட்டம் வருது, அதுக்கு வந்து பக்தர்கள் உட்காருவாங்க அப்படிங்கிறது. ஐயப்பனை பார்க்குறது வந்து 7 இங்கே பார்த்து வந்து 5 மலை தாண்டி தான் போய் பார்க்குறோம். ஆனால் அந்த 5 மலையில் நாங்கள் ஏறும்போது கூட
ஐயப்பனை பார்க்கணுன்னா ஒரு இடத்துல உட்காருவோம், உட்காந்து தான் போவோம். ஆனால் நீலிமலை ஏறும்போது வந்து உட்காரவே இடம் கிடையாது. இறங்குற இடத்துல கூட சைடில் போய் உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு சேரு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. அங்கே பெரிய பிரச்சனை போய் ஒரு ஷெட்டில் போய் உட்காருவோம், படியேற்ற ஷெட்டில் உட்காருவோம். அந்த ஷெட்டில் உட்காரதுக்கான இடமே இல்லை, நிற்க தான் இடம் இருக்குது. நிற்கவும் இருக்க கூடத்தில் எப்படி நிற்க முடியும்? அதுக்கே இடிச்சு நிற்கிறாங்க, போய் உட்காந்து அங்கே நிற்கிறாங்க, எல்லாம் உட்காரவே இடம் ரொம்ப கஷ்டம். இடுமுடி போய் தான் தாங்கிட்டு போய் அந்த குடில் இடிச்சுக்கிட்டு குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு முடியவே முடியல. நீங்கள் போனீங்கன்னா சன்னிதானம் போனீங்கன்னாலே அனௌன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மிஸ்ஸிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக நிறையா வருது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிப்பாட்டணும், கண்டிப்பாக நிப்பாட்டணும். ஏன்னா மிஸ்ஸிங் அனௌன்ஸ்மெண்ட் எதனால் வருது? இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் வந்து அட்டை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால தான் அந்த மாதிரி தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை. தரிசனம் நல்லா இருந்துச்சு. வரும்போது பழனியை வந்தோம். பழனிலையும் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்னன்னா ஸ்கிப் பண்ணி உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க. அந்த மாதிரி உட்கார வச்சு திருப்பதி மாதிரி உட்கார வச்சு பார்த்தா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஐயப்பன் தரிசனம். பழனி முருகன் நல்லபடியாக பார்த்தோம், நல்லபடியாக ஊருக்கு வந்துட்டோம். சாமி சார் வேறு ஐயா நல்லபடியாக ஊருக்கு வந்த வரைக்கும் ஓகே. ஒரு கன்னிசாமி அழைச்சிட்டு வந்துருக்கீங்க, 5 கன்னிசாமி மொத்தம் அழைச்சிட்டு வந்து இது மாதிரி வெட்டையான ரோட்டில் நிற்க வச்சிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சின்ன ஒரு இஷ்யூ தான், சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, எப்பவுமே நடக்கிறது தான். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம வண்டி இங்கே கவனிக்கணும்ல, சர்வீஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் நடக்கும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு நான் கன்னிசாமியாக போனப்போ வந்து இதே டூரிஸ்ட்டு தான் ஸ்பார்க் பிளக்கே போயிடுச்சு. இங்கே நாங்கள் வந்து திருச்செந்தூர்லேருந்து இதுக்கு போயிட்டுருந்தோம், எரிமலைக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து ஸ்பார்க் பிளக்கே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் இருட்டில் நின்றுட்டு, லைட்டும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் வந்து ஒரு சாமியை பைக் வந்துச்சு, பைபாஸில் நிப்பாட்டி போய் எடுத்துக்கணும். அது 2 மணி நேரம் லாக் ஆச்சு ஃபஸ்ட் டைம் போனப்போ. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மெக்கானிசம்லாம் எப்படி தானே, மெக்கானிக்கலில் பாவம் பைக் எதுவும் காரம். ஸோ அதெல்லாம் அது மாதிரி இஷ்யூலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நல்ல வேலை நமக்கு இங்கே இருக்குது. சில சாமியெல்லாம் மலையிலேருந்து கிளம்பும்போது நடு ரோட்டில் நின்றுலாம் பார்த்துருக்கோம். அந்த டைமில் எங்கே போய் அவங்களாம் வாங்குவாங்க. ஸோ நமக்கு ஐயப்பன் கொடுத்தது இங்கே, அதனால் நமக்கு பக்கத்தில் இங்கே ஏதாவது இருக்குது, அதை வச்சு ரெடி பண்ணிட்டு கிளம்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில். வேறு கன்னிசாமியை பற்றி தான் கேட்டீங்க. ஆமாம், கன்னிசாமிக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி போகணும் முன்னாடியே சொல்லிட்டோம், குற்றாலம் போகணும்னு சொல்லிட்டோம். ஸோ ரூட் வைஸ் எல்லாமே கிளியராக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் எரிமலையில் என்னென்ன பண்ணணும்னு கிளியராக சொல்லிட்டோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கன்னிசாமி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நீலிமலையில் வந்து எப்படி போகணும், எந்த ரூட்டில் போகணும், கையை பிடிச்சி கூட்டு போகணும், கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பொறுமையாக ஏறணும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக ஏறணுங்கிறத நான் கிளியராக சொன்னோம். கன்னிசாமி வந்து எங்கெங்கே தேங்காய் உடைக்கணும், படி எப்படி ஏறணும், சாமி தரிசனத்துக்கு. ஏன்னா அங்கே 2 லைன் இருக்குது சாமி தரிசனம். 12 படி ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் போனால் தான் சாமி வந்து கிட்ட போய் பார்க்க முடியும். கிட்ட போய் பார்த்து கன்னிசாமியெல்லாம் கிட்ட போய் பார்த்து கூட்டு வந்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நேராக போய்ட்டு கன்னிசாமிக்கு மஞ்சள் மாதா வந்து தேங்காய் உருட்டணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்காய்லாம் விட்டுட்டு கன்னிசாமியோட உட்காந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், கூட்டமாக அதிகமாக இருந்தால். ஸோ நாங்கள் இல்லாமல் நீங்கள் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். மஞ்சள் தேங்காய் விட்டுட்டு அப்புறம் சாமிகள்கிட்ட வந்து கன்னிசாமிகளில் மட்டும் குறிப்பாக கூப்பிட்டு இது மாதிரி தான் கூட்டம் இருக்கும். நாங்கள் இல்லாமல் நீங்கள் வந்தாலும் நல்லபடியாக வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக போகணும், பத்திரமா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோட நெய் தேங்காய் உடச்சி நெய் அபிஷேகம் போய் பண்ணிவிட்டு சாமிகளெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு கீழே வந்துட்டு கழுதப்பால் தான் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கழுதப்பாலில் வந்து எப்படி இறங்கணும், பொறுமையாக தான் இறங்கணும், கொஞ்சம் செங்குத்தாகவே இறங்கணும். அதனால் கழுதப்பாலில் கன்னிசாமியில் சிறப்பாக கூட்டு வந்துட்டு கீழே வந்து கூலாக ஒரு இளநீ குடிச்சிட்டு நல்லபடியாக கிளம்பணும். வந்து அதெல்லாம் சளி பிடிச்சிச்சா அங்கே? ஆமாம், நமக்கு பாடி ஹீட் ஆகுது, நம்ம கிளைமேட்டுக்கு சில்லுன்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும்போது அப்படி தான் கொஞ்சம் ஓவராலாக சரி பிடிக்கும். ஓவராலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸு கன்னிசாமிகளோட இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி கன்னிசாமி கூட நான் போனது இது வந்து செகண்ட் டைம். கன்னிசாமியாக நான் இருந்து போனது. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு டைம் நடுவில் போனப்போ ஒரு கன்னிசாமி இருந்துச்சு. இப்போ வந்து இவர் 5 பேர் கன்னிசாமி தான் எல்லாமே நல்லது. அவங்க நல்லா சாப்பிட்டு கன்னிசாமி போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த வேன் வந்து டிசிலேருந்து ஏசியில் கன்வெர்ட் ஆகிற சுவிட்ச் போர்டு இங்கே இருக்குது. அதில் 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட்டில் வந்துட்டு 2 சுவிட்ச் போர்டு 2 பாயிண்ட்டில் தான் போட முடியுது. இந்த அடாப்டர் வந்து பெருசாக இருக்கனால எப்படி 4 நாளாக என்ன சார்ஜ் பண்ண ஏமாத்துறாங்கன்னா, இதில் நான் கொடுத்த அடாப்டர் அப்படியே இருக்குது. இதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு பின்னாடிலேருந்து நான் சார்ஜ் போட்டிங்களான்னு கேட்டால் வெறும் இது இங்கே பாருங்கள், செல்லில் இந்த ஒயரை சொல்வதுக்கு இருக்குது சார்ஜர். இது அண்ணன் சார்ஜ் போட்டேன் ஆட்டி கட்டினாங்க. நானும் 4 நாளாக ஏறுதுன்றேன். அப்புறம் இன்றைக்கி போய் பார்க்க தான் தெரியுது இது தனியாக கிடக்குது. இவனு சும்மா என்னை காட்டி ஏமாத்திருக்கானு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வணக்கம், என் பேர் பிரபு, அரியலூர் தான். 2வது வருஷம் மலைக்கு போகிறேன். குரு போலியா எஸ்கே குழு மூலமாக இந்த தடவை போயிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு திருப்தியான பயணம், நிறைவாக போயிட்டு தெளிவாக வந்திருக்கோம். என்ன நான் இடையில ஒரு 2 வருஷம் போக முடியாதால கொஞ்சம் நிறைய மாற்றங்கள். ஐயப்பன் கோயிலில் வந்து நிறையா எதிர்பாராத கூட்டங்கள்,
12 மணி போல் மலை இறக்க போனோம். ஆனால் 2 மணி ரீச் ஆகிட்டோம். பட் சாமி பார்க்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. விடியங்காலம் தான் பார்த்தோம். அது ஒன்று தான். மற்றபடி குழு குருசாமி இவர் தான். குழுவை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல இனிதாக பயணம், சாப்பாடு, ரூமு எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. அதுபடி ஐயப்பன் கோயிலில் தான் கொஞ்சம் அங்கங்கே பார்க்கிங் பிரச்சனை, இடம் பிரச்சனை, ப்ளஸ் வந்து அங்கே உள்ள ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனை, வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் செம்மையாக இருந்தது. அங்கேயும் சுற்றி பார்த்தோம். வேற வந்து என்ன சொல்கிறது, சபரிமலை எப்படி இருந்தது? சபரிமலை வந்து நல்லா கூட்டமாக இருந்துச்சு இந்த வருஷம். அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. அதனால் அதிக பேர் போட்டு நெரிச்சிட்டாங்க. ஆனால் ஐயப்பன் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ட்ராவல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அரியலூருக்கே வந்துட்டோம். சபரிமலையில் கேரளாலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன் அரியலூர். ஒரு வழியாக பல போராட்டங்களை கடந்து அரியலூர் வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான். அந்த நெய்யை பிரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சாமி சார்.